விஜய் நடித்த போர்ட்டுக்கு நீங்க ரைட்டரா இருந்திருக்கீங்க, நிறைய கதை வசனங்கள் இருக்கு. உங்களுக்கு இந்த ஜோதிடத்தின் மீது எப்படி சார் நம்பிக்கை வந்து? தங்கப்பாண்டியாட்ட ஒரு அனுபவம் இருந்துச்சு இல்லையா, நீங்க அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. தங்கப்பாண்டியன் என்னை பார்த்த உடனே பல்லு உடச்சிருச்சான்னு கேட்டேன். இதை பார்த்துட்டு மூஞ்சே பார்க்கல, இதை பார்த்துட்டு பல்லு உடஞ்சி போச்சா ஐயா அப்படின்னு. அப்போ உங்க ஜாதகம் தான் அப்படின்னு. நீங்க என்ன சொல்லுவீங்க, எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம்? நல்ல நாகராஜன் ஐயா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? சுகமே சொல்லுங்க சார். சார் அள்ளி தந்த வானத்தோட டைரக்டர், அதுக்கப்புறம் ஒரு 12 படங்கள். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா மொழி, 36 வயதிலே விஜய் நடித்த கோர்ட், எல்லாத்துக்கும் நீங்க ரைட்டரா இருந்திருக்கீங்க, நிறைய கதை வசனங்கள் எழுதிருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்தின் மீது எப்படி சார் நம்பிக்கை வந்தது? எனக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும்போது பூம்புகார் போகலான்னு சொல்லிட்டு என்னோட நண்பர்கள் ஊர்ல எல்லாம் விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம். எந்த ஊர் சார் நீங்க? தஞ்சாவூர். தஞ்சாவூர் பக்கத்துல அவளியநல்லூர்னு இப்ப எங்க அத்தை வீட்டுல இருந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அண்ணாமலைன்னு சொல்லி அவர் தான் எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதர் மாதிரி. கோபால்சாமின்னு என் ஃப்ரெண்டு. நாங்க 3 பேரும் பூம்புகார் போகலான்ட்டு போனோம். போகும்போது ஒருத்தர் வைத்தீஸ்வரன் கோயில் பத்தி சொன்னார். சரி வைத்தீஸ்வரன் கோயில போய் இந்த நாடி பார்க்கலாமேன்ட்டு போனோம். போனப்ப இவர் அண்ணாமலை மட்டும்தான் பார்க்க போனார். நாங்க ஒரு பார்வையாளராக தான் அங்க இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு சீனியர் அவர். அவருக்கு அப்பா பேரு அம்மா பேரு பர்ஃபெக்டா வந்தது. கைரேகை வச்சு பார்த்த நாடி. ஆமா, ஒரு கைரேகை எடுத்துட்டு போயிட்டு இதுதான் ஒரு சொன்னவருக்கு ரொம்ப வயசெல்லாம் கிடையாது. பெரிய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சொல்லிட்டாருலாம் நம்ம நம்ப முடியாது. அவருக்கு வயசு கம்மி தான். அவர் பார்த்துட்டு அப்பா பேரு கோவிந்தம் அப்படின்ற மாதிரி சொன்னார். கோவிந்தராஜ் பிள்ளை. அவங்க அம்மா பேர் மீனாட்சி மால். அதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டார். பெருமாள் பேர் கொண்டு வந்தவர் கோல ஆரம்பிக்குமா கோவிந்தம் சொன்னார். மலைமேல் கோவிந்தம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். சொல்லிட்டு அண்ணாமலை பேரெல்லாம் சொல்லிட்டார். அவர் திருமணத்தை பார்க்கும்போது ஒரு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்ன சார்? அவங்க அண்ணன் ராமலிங்கம்னு அவங்களுடைய மனைவி பக்கத்து ஒரு 4 வீடு தள்ளி தான். அவங்களுடைய தங்கச்சி இதுல வந்தது. கூப்பாடு தூரத்துல இருக்கு, அந்த பொண்ணு பேரு வேம்பு அப்படின்னு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு எல்லாரும். அண்ணாமலைக்கு இப்படி ஒரு ஐடியா கிடையாது. இப்ப அவங்க பேரம்பத்தியெல்லாம் எடுத்து இப்ப இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு அந்த வயசு, அவருக்குன்னா 24 வயசு இருக்கும். நாங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த இன்சிடென்ட் இதை பார்த்ததுல இருந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அப்ப கூட நான் பார்க்கல. அதுக்கு பிறகு ஒரு முறை போய் நாங்க பார்த்தோம். நீங்க போனீங்களா? நானும் கோபாலசாமியும் போய் பார்த்தோம். அப்ப எனக்கு சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்பா பேர் அம்மா பேர் இதெல்லாம் சொல்லிட்டு தொழில்னு வரும்போது நூலாய் காலம் அப்படின்னு விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம். அவர் ரொம்ப சின்ன பையன் எனக்கு சொன்னவர். ஒரே சமயத்தில் பல அரங்கங்களில் நடக்கிற ஒரு தொழில் அப்படின்லாம் சொன்னார். அப்ப யாருக்கும் புரியல, அவருக்கும் சொல்ல தெரியல. நாங்க வந்துட்டோம். அதுக்கு பிறகு பார்த்தா அவர் சொன்ன நூலாய் காலம்ங்கிறது நான் ஒரு எழுத்தாளனா இவ்வளவு படம் பண்ணியிருக்கேன். ஒரே ஓர் நொடியில் பல அரங்கில் அப்படின்லாம் சில பேருக்கு பிம்ப பூத்துன்னு சொன்னதா சொல்லுவாங்க. எனக்கு அப்படி வரல. ஒரே சமயத்துல பல அரங்கங்கள் நடக்கிற அப்படின்றது மாதிரி வந்தது. நாங்க தான் அப்புறமா படிச்சு பார்த்தோம். கொஞ்ச காலம் கழிச்சு பார்க்கும்போது சினிமா தியேட்டர்ஸ் ஒரே சமயத்துல எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ அதுல இருந்து ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது அது மேல. ஸோ இது ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றது அப்படி விதி அதை நோக்கி அழைச்சிட்டு வந்திருக்கு. எப்படி சார் அங்கிருந்து வந்தீங்க நம்பிக்கை நம்ம சினிமாவில் ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு? ஜெயிச்சிடலான்னு நான் சாதாரணமாக தான் வந்தேன் நான் சினிமாவுக்கு. அதான் சார் ஏதோ ஒன்று நம்மளை அழைச்சிட்டு போகுதுங்கிறது மட்டும் தெரியுது. திட்டமிட்டெல்லாம் எதுவும் நம்ம நம்மளால நடத்த முடியல. அது ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றது தான் உண்மை. ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குறி பார்க்கறது அது கேட்க நினைச்சேன். நம்ம தஞ்சாவூர் தேனி இந்த பக்கம்லாம் நிறைய கருப்புசாமி குறி சொல்றது, அது குறி சொல்றது அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க தேடி தேடி போய் படிப்போம். நானும் கோபால்சாமி எல்லாருமே நம்ம சின்ன வயசுல எல்லாத்தையுமே படிக்கணுங்கிற ஆவல் இருந்தது. ஒரு 10 கிலோமீட்டர்ல யாராவது தள்ளி இருப்பாரு, ஒருத்தர் மார்க்ஸை பத்தி நிறைய பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவோம். நாங்க போய் விடிய விடிய உட்காந்துருப்போம். அப்படியெல்லாம் தேடி தேடி எல்லாரையும் போய் பார்ப்போம். ஏன்னா அப்ப என்டர்டைன்மெண்ட்ங்கிறது சினிமா தானே சார், வேற எதுவுமே இருக்காது. பிளஸ் படிக்கிறது தான், நூலகத்துல தான் இருப்போம். எல்லா புத்தகமே படிச்சோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த குறி சொல்றதுங்கிறது ஒரு வயசுல நாத்திகம் பேசுவோம்ல, கண்டிப்பா யாரு இன்ஸ்பயர் பண்றாங்களோ அந்த பக்கம் போயிடுவோம். அப்படி ஒரு எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே தீக்காக்காரங்க, கருப்பு சட்டை தான் கடைசி வரல போட்டுட்டாங்க. எங்க மாமனார்லாம் கூட திருமணம்லாம் பெரியார் பண்ணி வச்சதுதான் 10-15 பேரோட. அந்த மாதிரி நாத்தியம் பேசும்போது அதுல நமக்கு வரும். கம்யூனிசம் பேசினா திடீர்னு கம்யூனிஸ்ட் ஆயிடுவோம். அந்த மாதிரி அந்த ஏஜ் இன்ஸ்பிரேஷனல் தாவிடும். அந்த மாதிரி டைம்ல கோயிலுக்கும் போவோம். அந்த மாதிரி டைம்ல நான் இப்ப சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி சனவெளின்னு ஒரு ஊர்ல ராமேஸ்வரம் போற வழியில ஒரு ஐயப்ப சுவாமி ஒருத்தர் சொன்னாங்க, சரின்ட்டு போகணும். குறி சொல்றாங்க. குறி சொல்றாரு. போனா ஒரு 52 ரூபா பணம்.
50 ரூபா கோயில் கட்ட டொனேஷன், 2 ரூபா ஊதுபத்தி வெத்தலைக்கு. சரி கொண்டு போய் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். பட் எல்லாருக்கும் மத்தியில் தான் சொல்றாரு அவரு. ஒரு வயசானவங்க ஒரு 4 பேர் வந்தாங்க பார்க்கறதுக்கு. அவர் அதை எடுத்து பார்த்துட்டு கண்ண மூடிக்கிட்டே இருந்துட்டு, மனநிலை பரண்டுருச்சா அவருக்கு? ஆமா ஐயா. அப்படி கண்ண மூடிக்கிட்டே இருந்துட்டு சொன்னாரு, காஞ்சிபுரம் போங்க, அந்த மேலை வீதியில ஒரு பாலக்கட்டையில உட்காந்துருப்பார். பாலக்கட்டையில உட்காந்துருக்காரு. 4 நாள் தான் அங்க இருப்பார். யாரு? அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர். ம். காணப்பட்டார். ஓ, மனநிலை பாதிக்கப்பட்ட காணாம அவன் தேடி தேடி வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. ஆ. 4 நாள் தான் அங்க இருப்பார். 4 நாளைக்கு பிறகு நடக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் நீங்க பிடிக்க முடியாது. உடனே பண்ணீங்கன்னா பிரச்சனை. ஐயா நாங்க வரோம்னு சொல்லிட்டு உடனே ஏஞ்சி போனாங்க. இது என்னன்னு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அடுத்தடுத்து அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பயங்கரமா இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஏன் டைம் வரும்போது நான் போய் உட்கார்ந்தேன். பார்த்துட்டு அந்த இதெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு வேற என்ன அப்படின்னு கேட்டேன். ஆனா நம்ம தொழிலை சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே உட்காந்துருந்தேன் பார்த்துட்டு. அந்த துணூறு எடுத்து கொடுத்துட்டாருன்னா அப்புறம் சொல்ல மாட்டார். எனக்கு டக்குன்னு அந்த துணூறு எடுத்துட்டேன். வேற அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற சொல்லி இது திரைப்படத்துறையில இயக்குனராக இருக்காரு. அதை என் வாயால சொல்றானான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அவரே சொல்றாரு அப்படின்னு ஆ. இன்னும் இருக்காரா சாமி? இருக்காரு. நிறைய நம்ம உறவுகள் கேட்பாங்க, எங்க இருக்காருமாங்க. எந்த இடத்துல சாமி எக்ஸாக்டா? சனவெளின்னு இப்போ ஆனா முன்னாடியே போய் அந்த அந்த பக்கத்தூர்ல உள்ளவங்களுக்கு தான் அது ஈஸியா இருக்கும். அங்க ஏதாவது சின்ன இதுன்னா கூட அவர் பார்க்க மாட்டார். கசம்பாவதை மருந்துன்னு பார்க்க மாட்டாரு. ஏதோ கோயில்ல இருக்கிறதா சொன்னாங்க. நான் அவரையும் பார்த்துருக்கேன். அவர் 10 நாள் பார்க்குற உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அது மாதிரி அவர் சொன்னார், வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த சொல்லிட்டு உபதி கொடுத்துட்டாரு. உபதி கொடுத்து சொல்லி கொடுத்தாரு. அந்த சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரி இப்போ அன்னவாசல்ல ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கார். அன்னவாசல் இந்த சித்தன்னவாசலுக்கு பக்கத்துல ஒரு புத்தூர்னு ஏதோ ஒரு சொல்லுவாங்க. அவரும் இதே மாதிரி சொல்றாரு. போன உடனே பட்டுன்னு ஒரு 5-6 விஷயங்கள் சொல்லும்போது கடன்னு சொல்லிடுறாங்க. இந்த எப்படி சொல்றாங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அது மாதிரி தஞ்சாவூர்ல ராமமூர்த்தி சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். அவர் அமரர் ஆயிட்டார். அவர் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுவார். அவர் வந்த உடனே என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லுவாரு. என்ன வேணும்னு கேட்பார். அவரா சொல்லணும்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லுவார். நிறைய பேர் இருக்காங்க, வேணுங்கிறத கேட்டுட்டு போங்க பாரு. அது மாதிரி ஒரு இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன பிள்ளையில போனேன்னு சொன்னீங்களா சாமி? அந்த வயசுல குறி சொல்ற கேட்க போனேன்னு சொன்னீங்களா? அது எப்படி இருந்துச்சு? இது இப்ப 2 வருஷமா நடந்தது. சிறு வயசுல போயிருப்பீங்களா கேட்கறதுக்கு? இல்ல அப்பயே வந்து இந்த கருப்பூர் ஒரு ஊர்ல எங்க வீட்டுல அழைச்சிட்டு போய் கேட்கும் போது கருப்புசாமி கேட்பாங்க. அவன் சொல்லும் போதே அவர் சொன்னாரு, இவர் வெளியூர் போயிடுவாரு, இவர் உள்ளூர்ல இருக்க மாட்டாரு, இவர் வெளியூர் போயிடுவாருன்னு ஒரு சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. தஞ்சாவூரை தாண்டது கிடையாது, இவர் தூர தேசத்துக்கு போவார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒரு பவர் இருக்கு இவங்களுக்கெல்லாம். பார்த்ததுல ரொம்ப மிரண்டு போறது மாதிரி உள்ளது ராமமூர்த்தி சுவாமி. அவர் வந்து கண்ணை மூடிட்டாருன்னா எல்லாத்தையுமே சொல்லிடுவார். அவர் எல்லா ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கூட அவருடைய டிஓட்டியா தான் இருந்தாங்க. அவர் அமரர் ஆயிட்டாரு. பயங்கரமா சொல்லி நான் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்களை. என் பையனுக்கு வந்து பிறந்து ஒரு சும்மா ஒரு மாசம் இல்லை, அங்கே ஒரு கோயிலில் தான் இருப்பார். கோயிலுக்கு போயிட்டு இவரை பார்க்க வரும்போது என் பையனை பார்த்துட்டே இருந்தார். இவன் பெரிய ஸ்டுடியோ ஓனரியா அப்படின்னாரு. அவன் சின்ன பிள்ளையிலேருந்து இவன் இங்கே லயோலாவில் டிகிரி முடித்தான், பிஇ பண்ணான், கேம் டிசைனிங் பண்ண போகிறேன்னா யூஎஸ் பண்ணான், கேம் டிசைன் பண்ணான், இப்போ எம்எஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது எல்லாமே அந்த ஸ்டுடியோவை நோக்கியே போகுது. நாங்கள் யாரும் எதுவும் சொல்லவே இல்லை, அவனே அதை நோக்கி தான் போகிறான். பாருங்க, கட்டமே கிடையாது, எதுவும் கிடையாது, பிறந்த நேரம் பிறந்த தேதியெல்லாம் தெரியாது. பார்த்துட்டு சொன்னார். அது மாதிரி ஏதோ ஒரு பவர் இருக்கு நிச்சயமா இவங்க எல்லாருக்குமே. உங்களுக்கு இந்த ஜோதிடத்தை நம்புற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? நீங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் கூட உங்க நண்பர்கள் மூலியமா ஏதாவது விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? இது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே நம்மளே படிக்க ஆரம்பிச்சோம். இந்த புத்தகத்தெல்லாம் வாங்கி படிக்கிறது, தத்து புத்துன்னு படிக்கிறது. அப்புறம் சினிமாவுக்கு வந்தாச்சு, சினிமா அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்டதா இருக்குல்ல, அதனால எல்லாரையும் போய் பார்க்கறது நிறைய பார்த்துருப்பேன். நான் எக்கச்சக்கமா பார்த்துருப்பேன். அதுலயே இப்பதான் அல்டிமேட்டா எல்லாரும் இருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து சும்மா ஒரு பரிகாரம் சொல்றது அந்த மாதிரி உள்ள சோதரர்கள் தான் நிறைய பேர். நமக்கு அதை பத்தி தெரியாத பேர்லாம் வந்து யார் விட்டாலும் போய் கேட்கலான்ட்டு இருந்தது. இப்ப எல்லாருக்குமே சோதிடம் தெரியுது. சோதிடம் பாக்குறவங்களுக்கே தெரியுது. தெளிவா பாக்குறது யாருன்னு தான் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு இப்ப அது வந்துருச்சு. சமீபத்தில் அப்படி நான் பார்த்ததுல வந்து முருகேசன் ஐயா, தங்கபாண்டியன் ஐயா, இந்த நல்ல நேரம் நாகராஜ், இவங்க போன உடனே பொட்டில் அடிச்சது மாதிரி ஒரு 3-4 விஷயத்த சொல்லிடுறாங்க. அது வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயமா இருக்கு. முருகேசன் ஐயா சொன்னாங்க, உங்க மனைவிக்கு வந்து 3 பேர்
கூட பிறந்தவங்க 3 பேர் பெண்கள் அப்படின்னாரு. என் ஜாதகத்தை கையில் வச்சு. இது எனக்கு ஒன்றும் புரியல. இது எப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய பகுத்தறிவாதியும் சொல்ல முடியாது இல்லையா? நீங்க எப்படி என்ன பார்த்துட்டு வந்து ஒரு கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் இந்த நேரத்துல பிறந்தேங்கிறத வச்சு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இதை விமர்சனம் பண்றவங்களை பத்தி நான் அதை எதிர் விமர்சனம்லாம் பண்ண விரும்பல. பட் இதை வச்சு சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது மாதிரி இது ஒரு இது நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு இந்த அற்புதங்கள்லாம் நம்ம நம்பித்தான் ஆகணும், இதெல்லாம் கடந்துதான் போகணும். நம்மளே சமயத்துல இதை விமர்சனம் பண்ணிட்டு போவோம். எனக்கு இந்த பரிகாரங்கள்ல நம்பிக்கை கிடையாது. அது வந்து அதெல்லாம் கிடையாது. ஃபேட்டுன்னா இதுதான் இருக்கு. வழியை பொறுத்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. பொறுத்து தான் ஆகணும். நீங்க அதை கடந்து தான் வரணும். அதை நீங்க அனுபவமா எடுத்துட்டீங்கன்னாக்கா புத்திசாலித்தனமா வந்துடலாம். இதுல உச்சம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணமூர்த்தி பத்தி, கேபி சிஸ்டம். என்னோட ஃப்ரெண்டு ராமலிங்கம்னு அவர் தான் இதை பத்தி சொல்லி ஒரு பெரம்பூர்ல மோகனரங்கன்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி தேடிப்போம். நிறைய தேடுதல் இருந்திருக்கு. போறோம். அவரு ஜாதகம் பார்த்து பணம் வாங்குறவர் கிடையாது. நாங்கள் 2 பேர் போனோடனே நாங்கள் ஏதோ கற்றுக்க வந்திருக்கோம்னு பயங்கர சந்தோஷமாயி காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, நீங்கள் எந்தெந்த டைம் உங்களுக்கு இதாக இருக்கலாம் அவர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறார். அவர் சொன்னார். ஆனால் அவர் என்ன அவரோட ப்ரிடிக்ஷனை சொல்கிறேன். எனக்கு 89 என்னோடய மேரேஜுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் வந்தார். எனக்கு பாருங்கள் மோகன், இதுமாரி வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க, இனிமேல் நான் தள்ளி போட முடியாது. நீங்கள் சொன்னீங்களா? ஆமாம். சரி, ஒரு கொஸ்டின் பண்ணுங்க அப்படின்னார். கிருஷ்ணமூர்த்தி பதவிக்கு ஜாதகம் தேவையில்லை, கேள்விதான். இந்த கேள்வி உண்மையா இருக்கணும். ஒரு எண் நம்ம சொல்றமே அதுவே லக்னம் ஆயிடும். ஏன்னு கேட்டேன். இப்ப இல்ல விஜய் மேரேஜ் 93 பிப்ரவரி 3 அப்படின்னாரு. தேதி சொல்லிட்டாரா? ஆமா, 3 பிப்ரவரி 93 தான் மேரேஜ் அப்படின்னாரு. அன்னைக்கு தான் முகூர்த்தோட எழுதுறாங்க. 4 வருஷம் கழிச்சு பிப்ரவரி 3 93 தான் முகூர்த்தோட எழுதுறாங்க. அப்போ அந்த மண்டபம் வந்து தஞ்சாவூரில் சிஎம்முடைய விசிட் அங்கே இருந்ததுனால இன்னொருத்தருடைய மேரேஜுக்காக அந்த மண்டபத்துக்கு தான் பத்திரிக்கை அடிக்கலையே அப்படின்னு சொல்லி அதை அன்றைக்கி அந்த 3 அன்னைக்கு ஒரு கல்யாணத்தை அங்கே வச்சுட்டாங்க. நான் 11th எனக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நான் அப்புறம் சொன்னேன், என்ன மகன் 3ன்னு சொன்னீங்க, அது 11th அந்த சார்ட் எங்கன்னு கேட்டுட்டு அலைஞ்சார். நான் இந்த சப்பில் இந்த ஸ்டார் குறிச்சிருப்பேன், அது அந்த ஸ்டாரில் அந்த சப்புன்னு மாறி இருக்கும், அவ்வளவுதான். நான் இப்படி ஒரு கணக்கு எடுத்திருப்பேன், அந்த கணக்கில் அது நடந்திருக்கும். இருந்தாலும் இந்த சார்ட் வேணுமேனாரு, நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வேணும்னாரு. அதை நான் இங்கே போட்டேன். அதே மாதிரி இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு 1.5 வருஷமா எங்கே போனாருன்னே தெரியல. அவர் வருவார்னே நான் உட்காந்துருக்கேன். அவங்க அம்மாவும் என் கூட தான் இருந்தாங்க. சென்னையில். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயம் வந்துருச்சு. அது தப்பாக கேட்காம நான் கேட்டேன், எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மோகன் ஒரு கணிதம் போட்டு, எனக்கு புரியுது ஆள் இருக்கான், நெக்ஸ்ட் இயர் மே 26 வருவோம் அப்படின்னு சொன்னார். நான் காலையில் நல்லா அசந்து விடிகாலம் தூங்கிட்டு இருக்கிறேன். அவர் எப்பொழுதுமே ஒரு கட்டு பத்தியை தான் கொளுத்துவார் சாமி கும்பிடு. எடுத்து கொளுத்த மாட்டார். என் ஃப்ரெண்டு காணா போனவர். திடீர்னு புகை மூச்சு முட்டி, சின்ன ரூமு, மூச்சு முட்டி ஏந்திரிக்கிறான், மொத்த பத்தியும் கொளுத்தி வச்சுட்டு நிற்கிறாப்புல. நான் இந்த சார்ட் மட்டும் பத்திரமா வச்சிருந்தேன். ஏந்திரிச்சு ஆளை பார்த்தோன்னே ஏந்திரிச்சு போய் அந்த சார்ட் எடுத்து பார்த்தேன். காலண்டர் பார்க்குறேன் மே 26. ஏன்னா அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ப்ரெடிக்ஷன். அப்பா, நான் அதை தேடி பிடிச்சி எடுத்து பார்த்தேன், கரெக்டாக மே 26. வச்சுட்டு தூங்கிட்டான். ஆள் தான் வந்துட்டான். வந்து கரம்படின்னு கத்துறான். நான் வந்திருக்கேன், என்ன ஆனால் என்னன்னு கூட பார்க்கல, நீ தூங்குறிய அப்படின்னு. இதான் ஆள் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, வருவேன்னு தெரிஞ்சு போச்சு, மோகன் சொன்னாரான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு. இது மாதிரி இது எப்படின்றதெல்லாம் வந்து இது கேபி சிஸ்டத்தில் மட்டும்தான் முடியும். இது கண்கூட இதுன்னு இல்லை, இது மாதிரி நாங்கள் 30-40 போட்டிருக்கோம். நம்ம மூணுல கணேஷ் மந்த்ராஜ்னு ஒருத்தர் இருப்பார் சார். அவர் கேபிசிஸ் தான் போடுவார். லாடு, சப்லாடு, சப்லாடுன்னு போடுவார். நம்மளுக்கு அது புரிய மாட்டேங்குது. கேபி ரொம்ப கஷ்டம் சார். அது அதாவது சோதிடர்கள் மாநாடு ஒன்று நடந்தது விஜிபியில். காஞ்சி அந்த இவர் ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் வராங்கன்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்பெட்லாம் போட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ வருவாருன்னு தெரியல. நான் மோகன் வம்படியாக எடுத்துகிட்டு போனேன். நான் வரலேன்னார். சும்மா பார்க்கலாம் வாங்கன்னு எடுத்துகிட்டு போனேன். அது ஓம் உலகநாதன் தான் தலைமை தாங்கிட்டு இருந்தார். ஐயா ஓம் உலகநாதன் ஐயா தலைமை தான். ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அப்போ இவங்க கேபி ஐயா அவங்களோட சன் ஹரிஹரன், அவங்க மிஸ்ஸஸ், அவர் பால் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. அப்போ ஒரு ஹரிஹரன் அவங்க மிஸ்ஸஸ் இந்த மோகன் வராரு அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு மோகனை கூப்பிட்டு கேட்டாங்க. ஒரு ஹாரர் போடுங்க மோகன், எப்போ வருவாருன்னு. ஏன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. என்கிட்ட எதனா எதுவும் எடுத்துகிட்டு வரலையாரு. என்கிட்ட கால்குலேட்டர் இருக்குது அப்படின்னாங்க. அப்படியே அந்த இதுலேயே கணக்கு போட்டு கால்குலேட்டர்லேயே அப்போ வந்து கால்குலேட்டர் தான். எப்பயாவது நம்ம மொபைல் நோட்டிடலாம். ஒரு வினாடியில் சொல்லிடுவார். கால்குலேட்டரில் கணக்கு போட்டு பர்சனர் ஒரு மாதிரி 11:37 வருவார்னு வருது கணிதம் அப்படின்னாரு. 11:30 வந்தார்.
ஆனா அவர் வந்து மோகன் வந்து சொன்னதுல என்னன்னா, அவர் ஏதோ ஒரு 6 டிகிரி ஏதோ மாறுது அச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் மாத்தி வச்சு பண்ணாதான் கரெக்டா வருதுன்னு சொல்லிட்டே இருந்தார். ம், ம், ம். அதை யாரும் மாத்தினது மாரி தெரியல. ஏன்னா இவரு கேபி சொன்னதை வந்து மாத்துறதுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா சில விஷயங்களை மாத்துவார் மோகன். இந்த உலகம் தன்னுடைய அச்சுல இருந்து இப்படி இருக்கு அப்படின்லாம் என்னமோ சொல்லுவார் அவர். அஸ்ட்ரானியை பத்தி நிறைய பேசுவார். ஜாதகம்னு எல்லாமே விஞ்ஞானமா பேசுவார். ம், ம், அந்த கேபி சிஸ்டத்து மேல எனக்கு ஒரு பெரிய மயக்கம் உண்டு. ம். அதுக்கு பிறகு யாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு நான் கேள்விப்பட்டது வரல. இல்லை, மோகன் முந்தைய அமரர் ஆயிட்டாரு. ம், அதை இப்போ நம்ம சொல்லி இப்போ நான் இதெல்லாம் வந்து இதை உயர்வாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ம். 87ல் நான் அவரை மீட் பண்ணும்போது ஜெயலலிதா வந்து சிஎம் ஆகுறாங்கன்னு சொன்னோம். நாங்கள் எல்லாம் சிரித்தோம். பிஃபோராகவே சொன்னார். இவராக கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு போட்டு இவர் சொன்னார். ம். அவங்க மதுரை மாநாட்டில் ஏதோ டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ இவர் இதுமாரி சொன்னார். அது விஷயம் இல்லை, நம்ம எல்லாம் மென்டல் அகனி, டிப்ரெஷன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் என்னன்னு இந்த அம்மா பார்த்துருவோன்னு சொன்னார். ம், ம். பட் முன்னாடியே ஒரு 2000 முன்னாடி அவர் தவறிட்டார். அவருக்கே ஒரு சம்பவம் நடந்தது. அவர் இந்த கேபி எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத அவர் சொல்லுவார். அவங்க தங்கச்சி ஒருத்தர் கல்யாணம் ஆகுது. அது பெரிய வருத்தம். நாங்கள் போய் பாண்டிச்சேரியில் மணக்குள்ள விநாயகர்ல எல்லாம் தங்கத்தேரெல்லாம் இழுத்தோம், என்னமோ பண்ணுவார். ஆனால் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், நான் பல முறை ஓரறி போட்டிருக்கேன், ஒரு முறை கூட இந்த பிளானட் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணதில்லை விஜய்னு அழுதார். ஒரு முறை கூட இது திருமணம் நடக்கும்னு இந்த பிளானட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணலை அப்படின்னாரு. அதுமாரி அவங்க மிஸ்ஸஸ் வந்து கன்சீவ் ஆகியிருந்தாங்க. அப்போ அவர் வந்து சொன்னார், கொஞ்சம் பணம் வேணும் அந்த டைமுக்கு அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ இங்கே இருந்தாரா? சென்னையில் இருந்தா? சென்னையில் தான். பணம் வேணும் விஜய், கொஞ்சம் பரட்டணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்போ சிசேரியன்னா ஒரு அமௌண்ட்டு, சுகப்பிரசவம் ஒரு அமௌண்ட்டு, அது எவ்வளோதுன்னு தெரிஞ்சால் தானே பிறக்கலாம். நமக்கு இப்படி தெரியும் அப்படின்னாரு. ஒரு ஓரறி போடுங்க, நீங்கள் தான் சொல்லிவிங்களா? சரி அதனால தான் போட்டுருவோம் அப்படின்னு போட்டுட்டு திரும்பி குழந்தை மாரி அழுகுறாரு. நான் மகன் என்னன்னு கேட்டேன். இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது 9 மாதம் ஆச்சு குழந்தை, 8 மாதத்துக்கு மேலே 9 மாதம் ஆகுது, டிஃபார்மிட்டியாக இருக்கும் போது இருக்கு. என்னாச்சு? குழந்தை ஏதோ ப்ராப்ளமாக பிறக்குது. ஓ, ஏதோ மாற்றத்தினால ஏதோ ப்ராப்ளமாக பிறக்க போகுது. நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்ட்டு அழுகுறாரு. அதேமாரி குழந்தை பிறந்தது தலை நிற்கல. இதெல்லாம் நான் வந்து எப்படி எடுத்துக்கிறது? ஒரு மிகப்பெரிய கணிதம் மோகன்கிட்ட இருந்தது. மோகனரங்கனை வந்து இப்போ இந்த சோதிடம்னால எனக்கு அது பூரா மைண்டில் வந்து பயங்கர டிஸ்டர்ப் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு கணிதம். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் லேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் முன்னாடி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக வரும். அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமை சொல்லுவார். கேஎம்எஸ் பையன் கிரிக்கெட் விளையாட போவான், எவ்வளோ ரன் அடிப்பான்னு சொல்லிட்டார். இந்த மேட்ச்சில் சச்சின் டெண்டுல்கர் எவ்வளோ ரன் அடிப்பார்னு கேட்பான், அந்த ரன்ல அவுட் ஆயிடுவார். அப்படித்தான் கணேஷ் பந்த்ராஜ் ஒரு கணிதம் வச்சிருந்தாரு மோகன். இல்ல, அப்படித்தான் கணேஷ் பந்த்ராஜ் எடுக்கிறாரு. இந்த டயத்துல இந்த ஓவர்ல விக்கெட் போகும்போது போயிடும். ஆமா, இல்ல அவர் டைமிங் இத்தனை விக்கெட்ல இப்போ அவுட் ஆயிடுவான்னு சொல்லுவாரு. நாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம். அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்த. நான் இப்பதான் அதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சேன். அப்பயே மோகன் போட்டிருக்காரு. மிகப்பெரிய கணிதம். அதை யார் கத்துக்கல. அவர் ரொம்ப போராடினார், கத்துங்கன்னு எல்லார்ட்டையுமே. ஈஸி தான், 1 வருஷம் என் கூட வாங்க, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனா சில இதை மாத்தினார் கணிதத்திலேயே. இது மாதிரி நிறைய அனுபவம் இருக்கா சாமி? நீங்க நிறைய முகூர்த்தம் பார்த்திருக்கோம் அப்படின்னு இருக்கீங்களா? அது மாதிரி அனுபவங்கள சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா சாமி? மோகன் தான் எனக்கு பெரிய அனுபவம். அவர்கிட்ட கொடுத்து பார்த்ததுல இப்ப நீங்க சொன்னது 2 கிரிக்கெட் மேட்ச். ஒரு விஷயம் இருக்குது. நடிகை பானுப்பிரியா இருக்காங்கல்ல. ஆமா ஆமா. அவங்கள ஒரு மேட்டர்ஸ் பாக்குறதுக்காக போயிருந்தேன் நான். அவங்க வந்து ரொம்ப என்கிட்ட ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு சொன்னாங்க, எனக்கு மேரேஜ் எல்லாம் நடக்காது போல இருக்கு விஜய் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ மோகன் ஏதோ ஒரு இதில் ஒரு தொடர்பில் வந்தார். இங்கே வாங்கன்னா அவர் எங்கேயுமே வரமாட்டார். ஏன்னா அவர் பணம் வாங்குறவர் கிடையாது, பணம் வாங்கி பார்க்குறவர் கிடையாது. ரொம்ப கம்பல் பண்ணி வர சொன்னேன் நான். வந்தார். வந்த உடனே நீங்கள் சரி கொஸ்டின் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இவங்க எழுதுங்க முதல்ல, எண்ணங்கள் மாறிட்டே இருக்கும், எழுதி அந்த எண்ணையும் நீங்கள் கரெக்டாக எழுதுங்கன்னு சொல்லுவார். எண்ணு. ஆமாம், நம்ம கேபிஐ பொறுத்த வரைக்கும் எண்ணு தான் கொடுக்கணும். எண்ணு தான் கொடுக்கணும், கொஸ்டினையும் எழுதணும். 1 to 249. ஆமாம், அது நீங்கள் வேவரிங்காக இருக்கும், இது சொல்லலாமா அது சொல்லலாமா, பட் எழுதுனது தான் ரெக்கார்டு. அதனால் எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அவங்க வந்து எழுதிட்டு கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு மடிச்சு வச்சார். கொஞ்ச நேரம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னாரு. அவங்க திடீர்னு பயங்கர டென்ஷன் ஆகி கண்ணெல்லாம் கலங்கிட்டு, எது தப்பா, எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு எழுதியிருக்காங்க. எனக்கு எப்போது நடக்கும்ங்கிறதும் கொஸ்டின் தான், நடக்குமாங்கிறதும் கொஸ்டின் தான். ரிசல்ட் ஒன்று தான் வரப்போகுது, இவங்களுடைய மனநிலை இதை சொல்லுதுன்னார். அதான் கொஞ்ச நேரம் வச்சு பார்ப்போம் அப்படின்னார். அது பிறகு போட்டு
திருமணம் நெக்ஸ்ட் இயர் ஜூனோ ஜூலையோ டேட்டை சொல்லி அப்ராடில் மேபி யூஎஸ்ஆ இருக்கும், இந்த டேட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த டேட்டில் தான் அவங்களுக்கு நடந்தது. ஓ, அவங்க யூஎஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது மாதிரி அப்படி ஒரு கணிதத்தை எங்கேயுமே நான் பார்த்தது. அது கணிதம் தான், ஜோசியம் எங்கேயும் பார்க்கக்கூடாது. பிறந்த உடனே நேரம் தப்பி போகுது, அதனால கரெக்டா ஜாதகம் கணிக்க முடியாது. சில பேர் ஜாதகமே இல்லாத அவங்களுக்கு தான் கேபி சூட் ஆகும் இல்லையா சாமி? கேபி வந்து ஜாதகம் தேவையில்லைங்கிறது தானே, ஜாதகம் தேவையில்லை அப்படிங்கிறது தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா ஜோசியம் பார்த்துட்டு தெரியுற அப்படின்ற மாதிரி என்னை வந்து நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் உண்டு. இப்போ நம்மளே படிக்கிறோம், இப்போ பாரதியார் சொல்கிற சோதிடந்தணிகள்னு சொன்னார், அது ஒரு மனநோய் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார். இது யார் சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதின்னு இருக்கிற ஒரு ஆளாக அரிசியை கொண்டுகிட்டு போய் வாசலில் போட்டு அப்படி ஒரு பொது உடைமைவாதிகள் மக்களுக்காக வாழ்கிறவங்க வந்து சொல்லலாம். ஏன்னா சோதிடம்ங்கிறது வந்து ஒரு சுயநலமான விஷயம் இல்லையா? முழுமையும் சுயநலம். நான் எப்படி இருப்பேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி இருக்குங்கிறது பார்க்குற ஒரு சுயநலமான விஷயம். இதில் பொது என் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகம் நல்லா இருக்குமா நான் பார்க்க போறேன். அது அப் டு த கோர் செல்ஃபிஷ் ஜாதகங்கள். அதனால அவங்க சொல்றதுக்கு சொல்லலாம், இதை மீதி பேர் சொல்றதுக்கெல்லாம் யோகியதே கிடையாது. பத்திரம் பதியறவனே வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீங்க இதை விமர்சனம் பண்றோம்னு சொல்லக்கூடாது. ஜாதகம் உண்மையா பொய்யா நம்புற ஏதோ ஒன்று நம்பிதான் ஆகணும். நம்ம மொழியில கூட அந்த படத்துல ஒரு வசனம் எழுதியிருப்பேன், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம சில விஷயங்களை நம்பித்தான் ஆகணும். ஏதோ ஒன்று நீங்க நம்பணும். அது நிறைய பேருக்கு சோதிடமா இருக்கு, தப்பு ஒன்றும் இல்லை. பிளானட் தான் அந்த ரூலிங்ல தான் நடக்குது அப்படின்றது தான் நானே நம்புறேன். அந்த தங்கப்பாண்டியாட்ட ஒரு அனுபவம் இருந்துச்சு இல்லையா, நீங்க அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. தங்கப்பாண்டியன் என்னை பார்த்த உடனே பல்லு உடஞ்சிருச்சான்னு கேட்டார். கட்டம் போட்டது. இதை பார்த்துட்டு மூஞ்சே பார்க்கல, இதை பார்த்துட்டு பல்லு உடஞ்சி போச்சா ஐயா அப்படின்னா, ஒரு அடிபட்டு பல்லு உடஞ்சிருச்சு. அப்போ உங்க ஜாதகம் தான் அப்படின்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க, எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம்? நீங்க அது குழந்தை பிறக்கிற நேரம் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இல்லாம தானே சொல்ல முடியும். நல்ல நேர நாகராஜன் ஐயா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? அவர் பையன் அப்ராட்ல இருக்காரான்னு கேட்டார். உங்க பையன் வெளிநாட்டில் படிக்கிறாரான்னு கேட்டார். சில பேர் இதை டக்குன்னு கேட்குறாங்க. இந்த அன்னவாசல் ராஜேந்திரன் அவர் சொன்னார், உங்க மகனுக்கு அவரே ஹைட்டா இருப்பாரு, அவர் ஹைட்டுக்கு பணத்தை அடுக்குங்க, நீங்க செலவு பண்ணி முடிச்சதுக்கு பிறகு தான் அவர் சம்பாதிப்பாரு. இது அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஒரு கட்டத்தை கையில வச்சுக்கிட்டு சொல்றாங்க. எனக்கு இது நாம் படிக்கிறோம், உழைக்கிறோம், வேலையை பார்க்குறோம், நான் செய்யற வேலைகள் எல்லாமே ஒரு அடையாளத்தோட தான் பண்ணியிருக்கேன். நான் பண்ண படங்கள் எல்லாமே அருமையான படங்கள். எல்லா படத்துக்கும் வசனம் எடுத்த படம் மாட்டோம். அழகியத்தியே, மாயாவி, எம் குமரன் சன்னா, மகாலட்சுமி, மஜா, மொழி, வெள்ளித்திரையை டைரக்ட் பண்ணேன். 36 வயதிலே அடங்குமறு, வினோதய சித்தம், இன்னும் எவ்வளோ படங்கள். இப்போ இந்த கோட்டுன்னு இப்போ இதெல்லாம் கமர்ஷியல் படம். இதில் எல்லா படமும் எனக்கு ஒரு அடையாளம் உண்டு. ஜோசியம் பார்த்ததுனால இல்லை, அது ஒரு பொழுதுபோக்காகவும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பட் வேலையும் பார்க்குறோம், உழைப்பும் இருக்குது. இதுக்கான காரணங்களும் அங்கே இருக்கு. நானே இதை வந்து பார்க்கும்போது இதுக்கான காரணங்களும் ஜாதகத்தில் இருக்கு. சார், நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்க சொன்னீங்க ஒரு கோயிலை பத்தி சொல்லணும் நம்ம உறவுகளுக்கு, நீங்க கேள்வியா கேளுங்கன்னு சொன்னீங்க. அந்த கோயிலை பத்தி சொல்லுங்க நம்ம உறவு. முதல்ல எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க முதல்ல அப்படிம்பாங்க. என் குடும்பத்துல சொல்லுவாங்க, நீங்க குலதெய்வத்தை கும்பிடாம எத்தனை கோயிலுக்கு போனாலும் பிரயோஜனம் இல்லை, முதல்ல நீங்க குலதெய்வத்தை தான் கும்பிடணும் அப்படின்றத ஒரு ஆழமாவே சொல்லுவாங்க. இப்போ எனக்கு கோயிலுக்கு போகும்போது என்ன தோணுதுன்னா, எங்க அப்பா குழந்தையா இருந்தப்பையும் கொண்டாந்து அங்கே வச்சுட்டு தான் மொட்டை அடிச்சிருப்பாங்க. எனக்கும் பண்றாங்க, என் பையனுக்கும் பண்றோம். இப்படி எத்தனையோ தலைமுறை, தாத்தாவுக்கு மேல ஒருத்தர் பேர் தெரியும், அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு நமக்கு தெரியாது. பட் அதை நீங்க கல்லுன்னு பார்த்தாலும் சரி, தெய்வம்னு பார்த்தாலும் சரி, பட் அந்த கல் வந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கு, பரம்பரையா. அது எத்தனை 100 வருஷம்னு தெரியல, அந்த குலதெய்வத்தை எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம குடும்பத்தையே பார்க்குது, எல்லாத்தையுமே, நல்லது கெட்டது எல்லாத்தையும். அதே மாதிரி இப்போ இந்த பெரிய கோயிலுக்கெல்லாம் போகும்போது நமக்கு முதல்ல ஒரு என்ன வரணும்னா, 1000 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சராசரி மனித வாழ்க்கை 50 வருஷம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, நீங்கள் ஒரு 20 முறை பிறந்து வந்திருக்கணும் அந்த கோயிலில் வந்து பார்க்குறது. எவ்வளவு மனிதர்கள், எத்தனை தலைமுறை, 1000 வருங்கிறது 20 முறை பிறந்து அந்த மனிதர்கள் அங்கே போய் கும்பிட்டுட்டு வந்த ஒரு இடம். அது நமக்கு அந்த ஒரு பரவசம் வரணும். அங்கே உள்ள இத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த சிற்பங்கள் அதெல்லாம் நம்ம வந்து கற்பனை கூட பண்ண முடியாது. எல்லாமே தெய்வீகம் தான். காற்று பத்தடும். ஐயோ, அது எனக்கு வந்து அது தெய்வ நம்பிக்கை, இறை நம்பிக்கையாளருங்கிறது மட்டும் இல்லை, ஜெனரலாக பார்த்தாலே ஒரு பரவசம் ஆயிடுது. எனக்கு வந்து குலதெய்வம் வந்து பட்டேஸ்வரத்தில் அங்காள பரமேஸ்வரி, பாவாடை ராயன்னு சொல்லுவாங்க. அது பேசும் தெய்வம்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்லேயே ஒரு பத்ரகாளி வச்சு கும்பிட்றாங்க. எங்கள் அண்ணன் ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பெரியப்பா பையன், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க.
அந்த டைமில் இன்னொரு அண்ணன் பையனுக்கு வந்து கல்யாண பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டாங்க. அது ஒரு 1 வீக்குள்ளே தான் இருக்குது இந்த கல்யாணமும். இது இப்போ முடிஞ்சிடும்ன்றாங்க டாக்டர்ஸ் எல்லாம். இந்த டியூப் எடுத்தாச்சுன்னா நின்றுடும் வென்டிலேஷன், இப்போ ரொம்ப நாளுக்கு ப்ரொலாங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க. ஒரு பக்கம் பத்திரிக்கை அடித்து வச்சுருக்காங்க. ஒரு 3-4 நாளில் கல்யாணம் இருக்குது. பயங்கர குழப்பமாயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஆமாம், முன்ன நடந்துச்சுன்னா கல்யாணம் நடக்காது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு குழப்பமாயிடுச்சு. சரி, இது முதல்ல நம்ம திருச்சிக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் தஞ்சாவூர்லேருந்து அப்படின்னு திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம், அப்படியே ஒரு ஆம்புலன்ஸ்லேயே அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசி ஒரு முடிவு பண்ணுறோம். அப்போ திடீர்னு ஊரில் ஒருத்தர் மேலே சாமி வந்துடுது. இங்கே கிராமத்தில் மூலாளஞ்சேரின்னு எங்கள் கிராமம். அங்கே எங்கள் ஒரு உறவு முறையில் சிஸ்டர் ஒருத்தர் மேலே சாமி வந்து, அவனுக்கு வந்து கிரகந்தாம்பா சரியில்லை, அவனுக்கு ஆயுளெல்லாம் முடியலை, கல்யாணத்தை எல்லாம் நிறுத்தாதீங்க, கல்யாணத்தை தள்ளி வைக்காதீங்கப்பா, கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்னு வந்து சாமி வந்து சொல்லுது. நாங்கள் எல்லாருமே வந்து இதுமாதிரி சாமி சொல்லிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது யாருக்குமே வந்து நம்பிக்கை வர மாட்டேங்குது. மீதி பேரெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருங்க, சரி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிடலான்னு திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாச்சு. எதுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டாம், கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் வெளியே தெரியாமல் இதை நாங்கள் பண்ணுறோம். அவர் அங்கே போயிட்டு 48 நாள் வென்டிலேஷனில் இருந்தார். அதுமாரி யாருக்கும் அது இருக்குமாங்கிறது தெரியல. நான் போய் பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 28 கிலோ 30 கிலோ ரேஞ்சுக்கு சுருங்கிடுச்சு உடம்பு. பார்த்தோன்னே நல்லா இருக்கியா அப்படின்னாரு. முடிச்சாரா? கண்ணு முடிச்சுட்டு நல்லா இருக்கியா அப்படின்றாரு. பார்க்குறாரு, விட்டுருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கே. கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். ஒரு நாள் ஊரில் இருந்து எங்கள் பிரதர் ஒருத்தர் பேங்க்கில் இருந்தார். அவர் ஃபோன் பண்ணார். இந்த பையன் பண்ண வேலையை பார்த்தியா, நான் இவ்வளோ நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொன்னார். யார் என்னன்னு, இவர் தான் வென்டிலேஷனில் இருந்தார். அவர் ஒருத்தன் மண்டையை உடைச்சி 2 பேரை அடித்து ஊரில் இதுமாரி பிரச்சனையாகி போய் அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன், இவங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலையா அவர் சொல்கிறாரு. நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்க? ஆமாம். ஆனால் அவர் ஊரில் ஒருத்தர் சாமி வந்து சொல்லுது, அவனுக்கு கிரகம் தெரியலப்பா, அவனுக்கு ஆயுள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ கல்யாணத்தை பண்ணிப்பான்னு சொன்னிச்சு. இப்போ ஒரு சம்பவம் எங்கள் குடும்பத்திலே நடந்தது. ரொம்ப பெரிய விஷயம் தான் சார். நிறைய பேருக்கு இதில் நம்பிக்கை இல்லைனா கூட அதை பார்க்குறப்ப நிறைய பேர் ஆமாம் வந்து என்னன்னு தெரிஞ்சுப்பா. ஆனால் சொல்லுவாங்க, பேசும் தெய்வம்ப்பா நம்ம வீட்டில் இருக்கிறதுன்னு வந்து முன்னோர்கள் மட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒழுங்காக கும்பிடுங்க, நம்மளை பாதுகாக்கும், நம்ம தெய்வம் நம்மளை விடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் எனக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு. சாமி, நிறைவாக ஒரு கேள்வி, ஜோதிடத்தை நம்பலாமா இல்லை நம்ப வேணாமா உங்கள் அனுபவத்தில்? உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு அதீதமான நம்பிக்கை இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் எதையுமே நம்ப வேண்டியதில்லை. நம்பிக்கை இல்லாதவனே நாத்திகன் அப்படின்னு சொல்கிறார் விவேகானந்தர். சோதிடத்தை நம்பலாம். எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னா, சோதிடம் உண்மை, சோதிடர்கள் வேணால் பொய்யா இருக்கலாம். இன்னைக்கு பிழைப்புவாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க, அதை வச்சுட்டு பிழைக்கிறதுக்கு பரிகாரம் சொல்கிறது அதெல்லாம் கிடையாது. சோதிடம் உண்மை. அது ஒரு கணிதமாக இருக்கிற வரையில் அது கண்டிப்பாக உண்மை. அது ஒரு கால்குலேஷன் தான். அதை வந்து மந்திரகாளி அப்படின்றது வேற, அதை கொண்டாந்து இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்களே பார்த்துக்கிற காலம் நெருங்கிடுச்சு. இப்போ நம்ம உட்காந்து செக் பண்ணுமே சாமி, எவ்வளோ விஷயங்கள் அசத்துச்சு. அதனால் நீங்கள் வந்து பார்க்கணுங்கிற ஒரு சோதரர் மூலியமாக தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுவே அவங்க எல்லாத்தையுமே சொல்லிவிடும், மொத்த புத்தகத்தையும் சொல்லிவிடும். அது வச்சிருக்குது, கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி சொல்லிவிடும். அதனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அது நம்பலாம். அது நம்பிக்கைக்குரிய விஷயம்தான். ஆனால் அது வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இன்னைக்கு பெரிய டிஃபிகல்ட்டிஸாக இருக்கு. ஆமாம், இப்போ ஒரு 4-5 பேர் தான் அதை பெருசாக பேசுகிறாங்க. இதை வந்து ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணி இதுக்கே தன்னை அர்ப்பணிச்ச ஒரு 5-6 பேரை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் அது சம்மந்தமாக கேள்வி கேட்டிங்கனாக்கா அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் உடனே இந்த கோயிலுக்கு போங்க அங்கே போங்க அப்படின்னு பரிகாரம் சொல்லக்கூடாது. இன்னொன்று பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருங்க. எதை கேட்டாலும் ஒன்று நடக்கும், இன்னொன்று நடக்காது. நடந்துருச்சுன்னா அவர் சொன்னது கரெக்டாக நடக்கும்னு 10 இடத்துல பிரச்சாரம் பண்ணிவிடுவோம். நடக்கலைன்னாக்கா உங்கள்கிட்ட தான் வருவாங்க, நீங்கள் சொன்னீங்க நடக்கலையே அப்படின்னு சொல்லி. இந்த இது தான் இந்த கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு ஒன்று சொல்லிட்டு இன்னொரு டேட்டை ஒத்தி வச்சுருவாங்க. ஒரு 3 வாட்டி ஒத்தி வைப்பாங்க. அதுக்கு பிறகு சொல்லிடுவாங்க, நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உங்களுடைய கர்மா, உங்கள் முன்னோர்கள் செஞ்ச கர்மா, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம போய் தாத்தாவே அடிக்க முடியும், அதை கேட்டுட்டு போயிடுவோம். இந்த கோயிலுக்கு போங்க அங்கே போங்கன்னு சொல்லிடுவாங்க. கடைசியாக நீங்கள் கோயிலே போய் பூசாரியாக உட்காந்தா கூட அது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இது எதுவோ அதான் நடக்குதுங்கிறதா. நிச்சயமா அதான் தகவல் அடிக்கடி கிடையாது. நீங்க கடந்துதான் போகணும், வழி இருந்தா பொறுத்து தான் போகணும். ஒன்ஸ் கடந்துட்டீங்கன்னா அப்புறம் யோகம் தானே.
அதனால கண்டிப்பா நடக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாரும் கண்டிப்பா நடக்கும். நடக்காமலாம் இருக்கவே இருக்காது. பட் அதை நோக்கி நம்ம நடக்கணும் நிச்சயமா அப்படின்றதுதான். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க.